தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அது ஒரு பேரிடர் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதான் உண்மை. ரீல்ஸ் போட்டு சின்ன பிள்ளைகளை ஏமாற்றி ஜோசப் விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாப்ல. நாம் தமிழர் கட்சி வாங்கிய 8% வாக்கை 4% குறைச்சிட்டாப்ல. 4% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் அபகரிச்சிருச்சு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு, ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா வியாபாரம், பாலியல் பிரச்சனைகள் என அடுக்கடுக்காக சொல்லலாம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே அதே அவலங்கள் தொடருது. அதான் உண்மை. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டு ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து தற்பொழுது அதிமுகவை உடைக்க, அதிமுக எம்எல்ஏக்களை பேரம் பேச, அவங்கள கட்சிக்குள்ளே இழுக்க இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. தமிழ்நாட்டு ஆட்சி நிர்வாகத்தில் ஜோசப் விஜய் கவனம் செலுத்தவில்லை. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகள் வாங்குச்சு. இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போச்சு. அந்த கட்சியே இப்போ கிடையாது. இப்போ இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. வருகிற இப்போ தமிழக சட்டசபை தேர்தல் இப்போ நடைபெற்றால் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 22% வாக்குகள் வாங்கும். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 4% வாக்குகள் தான் வாங்குச்சு. ஆனால் தற்பொழுது ஜோசப் விஜய் மேலே அதிருப்தி, அதிமுக கட்சி காணாமல் போச்சு. இவற்றினால் தற்போதைய நிலவரப்படி தேர்தல் நடைபெற்றால் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக 22% வாக்குகள் வாங்கும். அதுதான் உண்மை. ஏன்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரை கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் அது பயன் கிடையாது. விஜய்க்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க, ஆனால் விஜய் ஆட்சி திமுக ஆட்சியை விட மோசமாக இருக்குது. ஆக தமிழக சட்டசபை தேர்தல் இப்போது நடைபெற்றால் கண்டிப்பாக சீமான் 22% வாக்குகளை வாங்குவார்.